வணக்கம். திருச்சி பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வந்தது. அந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை கடந்த 9ஆம் தேதி, அதாவது மே மாதம் 9ஆம் தேதி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பேருந்து முனையத்தை திறந்து வைத்தார். இந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே ஆம்னி பேருந்து நிலையமும் கட்டப்படுகிறது என்ற தகவல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேருந்து நிலையம் தற்போது கட்டுமான பணிகள் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆம்னி பேருந்து நிலையம் சரியாக எந்த இடத்துல கட்டப்படுது, தற்போது எந்த நிலையில அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திலிருந்து அந்த ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு எப்படி நம்ம போறது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு விழாவிற்கு முன்பு இந்த பகுதியில் எந்த மாதிரியான கட்டுமான பணிகள் அங்கே நடைபெற்றது என்பது பற்றி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த திறப்பு விழா நடைபெற்ற அன்றைய தினம் அதற்கு மறுநாள் அந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால இந்த வீடியோவில் நாம இந்த பஞ்சப்பூர்ல இன்னும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் டைட்டில் பார்க்குக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்புறம் காய்கறி மார்க்கெட் கட்டுவதற்கான அந்த துவக்க விழாவும் நடைபெற்று இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடமுருட்டியிலிருந்து பஞ்சப்பூரை இணைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு சாலை, அதாவது இருவழிச்சாலையாக அந்த நகர்ப்புறங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு செமி ரிங் ரோடு அமைக்க போறாங்க. அது பற்றிய தகவல்களை நான் ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு திட்டம் இந்த பகுதியில் நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதற்கான துவக்க விழாவும் நடைபெற்று விட்டது. அதாவது மே மாதம் 17ஆம் தேதி இதற்கான துவக்க விழா நடைபெற்று இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த சாலை அமைப்பதற்கான பணிகளும் துவங்கிவிடும். அதாவது குடமுருட்டி, அள்ளித்துறை, கருமண்டபம், பஞ்சப்பூரை இணைக்கக்கூடிய வகையில மிக அருமையாக நகர்ப்புறங்களை இணைக்கக்கூடிய வகையில ஒரு சாலை அமைக்கப்பட இருக்கிறது. இப்போ நாம திருச்சி பஞ்சப்பூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துல இருந்து அந்த ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். எந்த பகுதியில இருந்து நம்ம இப்போ ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி ரிங் ரோட்ல, அதாவது ஓலையூர்ல இருந்து நம்ம பஞ்சப்பூரை இணைக்கக்கூடிய வகையில் அந்த செமி ரிங் ரோட்ல வரும்போது அந்த ரிங் ரோடு ஜங்ஷனுக்கு முன்னாடியே நம்ம லெஃப்ட்ல உள்ளே போகக்கூடிய வகையில அந்த சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருக்கும். 6 வழிச்சாலையாக மிக அகலமான ஒரு சாலை அமைப்போடு இந்த சாலை அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த பகுதியில் அனைத்து பேருந்துகளும் இந்த பகுதிக்கு செல்லும் போது 6 வழிச்சாலை அளவுக்கு இந்த பகுதியில் அமைக்கப்பட்டால்தான் போக்குவரத்து நெரிசல் இல்லாம இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு மிக வசதியாக இருக்கும். அதனால இந்த சாலை அமைப்புகள் மிக பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவுல 6 வழிச்சாலைக்கு மேலே அகலமான அளவுல இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நடைமேடைகள், அதாவது 1ல இருந்து 8ஆம் நம்பர் வரைக்கும் இந்த நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இதுல இந்த 7 மற்றும் 8ஆம் நம்பர் நடைமேடையில நம்ம இறங்கி நம்ம உள்ளே போறோம் அப்படின்னா, உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அதே நேர்ல ஆப்போசிட்ல இந்த 7 மற்றும் 8ஆம் நம்பர் நடைமேடைக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த ஆம்னி பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது. அதனால இந்த கேட் இது ஆட்டோமேட்டிக் டோர் தான். உள்ளார ஃபுல்லா ஏசி போட்டிருப்பாங்க. பயணிகள் உள்ள போகும்போது அந்த டோர் திறக்கும். யாருமே அதுல அந்த இடத்துல அந்த டைம் கிராஸ் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு வெளிநாடுகள்ல ஷாப்பிங் மால்கள்ல அது போன்ற கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய ஏர்போர்ட்டுகள்ல இந்த மாதிரியான கண்ணாடி டோர் அமைக்கப்பட்டிருக்கும். அது போல இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 மற்றும் 8ஆம் நம்பர் நடைமேடையில இருந்து அப்படியே ஆப்போசிட்ல நம்ம அதுலயே நேரா உள்ள போனோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டோர் ஆம்னி பேருந்து நிலையம் தான். அங்க ஆம்னி பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. வேலைகள் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆம்னி பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இந்த ஆம்னி பேருந்து நிலையமானது கட்டப்படுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு இந்த பேருந்து முனையத்தோட உள்பகுதிக்கெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஒரு சில பேர் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க, வெளியூர்கள்ல அல்லது வெளிநாடுகளில் இருப்பீங்க. ஸோ எந்த இடத்துல இந்த ஆம்னி பேருந்து நிலையம் சரியாக கட்டப்படுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு புரியும். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே வருவோம்ல, அதாவது டவுன் பஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் கீழே வரப்போகுது. அப்படியே சைடில் தான் இந்த ஆம்னி பேருந்து நிலையமும் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம டவுன் பஸ்ல இறங்கினாலும் சரி, அல்லது மப்சல்ல இறங்கினாலும் சரி, நம்ம எந்த சைடில் அப்படியே ஆப்போசிட் சைடில் இறங்கி இந்த ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு வரப்போறோம். அப்படியே மொத்தமாக ஒரே இடத்தோட இணைச்சு தான் இந்த ஆம்னி பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது.
திருச்சி பஞ்சப்பூரில் இந்த ஆம்னி பேருந்து நிலையமானது 4 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 17 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆம்னி பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 82 பேருந்து நிறுத்த தடங்களுடன் இந்த ஆம்னி பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நாம் ஆம்னி பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆம்னி பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த வேலைகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட திறப்பு விழா நிகழ்ச்சி முடிவடைந்து விட்டது. ஆனால் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. ஏனென்றால் அதனோட இறுதிக்கட்ட டெஸ்டிங்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பேருந்து முனையமானது முழுவதுமாக செயல்பட துவங்கும். அதற்கு முன்னதாக அந்த பேருந்து முனையத்தோட உள்பகுதியில் கடைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க அல்லவா, அந்த கடைகள்லாம் டென்டர் விட்டு அந்த கடைகள் துவங்குவதற்கான ஏற்பாடுகளை அவங்க செய்யணும். அதனால அந்த வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே ஆம்னி பேருந்து நிலையமும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.